ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் 2, தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 உருளைக்கிழங்கு. சப்பாத்திக்கு ஃபர்ஸ்ட் சைடிஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்துட்டு மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சது தான் போட்டிருக்கோம். இதில் நல்லா சாஃப்டாக கரைஞ்சி ஒரு திக்கான கிரேவியாக வரணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைச்சிடலாம். 2 கப் தண்ணி சேர்த்து மாவுக்கு தேவையான உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ராகி சப்பாத்தி செய்கிறதுக்கு கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு போட்டு பிசையணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி. எந்த கப்பால் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பவுலில் இதை மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இது லைட்டான சூடு இருக்கும் போதே தான் மாவு பிசையணும், இல்லைனா ஒன்று சேர்ந்து வராது. மாவு வெதுவெதுப்பான சூடு இருக்கும் போதே மாவு பிசைஞ்சிடணும். 2 டேபிள் ஸ்பூன் மேலே எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதம் வர வரைக்கும் பிசைஞ்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. நீங்கள் பிசைய மாவு தன்னாலே ஒன்று சேர்ந்து வந்துடும். மாவு ரெடியானதுக்கப்புறம் உடனே இந்த சப்பாத்தியை தேய்ச்சிடணும். கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சா சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது உடனே இந்த சப்பாத்தி தேய்க்கணும். அதனால தான் நான் சைடிஸ் கூட ஃபஸ்ட்டு செஞ்சேன். இதுக்கு என்ன சைடிஸ் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி ரெடி பண்ணி உடனே தேய்ச்சிருங்க. லைட்டான சூடு இருக்கும் போதே மாவு பிசைஞ்சோம்ல, அதனால தான் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி தேய்க்க முடிஞ்சுச்சு. இப்போ இதை தவாவில் போட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிட வேண்டியதுதான். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 பக்கமும் நல்லா முருனதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான். இந்த சப்பாத்தி ஒயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு சைடிஸ் உருளைக்கிழங்கு கிரேவி வேணான்னா தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இஞ்சி பச்சை மிளகாலாம் வச்சு காரமாக தேங்காய் சட்னி செஞ்சு அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.